ஹார்திக் பாண்டியாவுக்கு பச்சாம்பாரு ஆப்பு அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன அப்படின்றதான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்திய கிரிக்கெட் அணியோட அடுத்த கேப்டன் கார்த்திக் பாண்டியா அப்படின்னு சொல்லப்பட்டு வர நிலையில அவருக்கு போட்டியாக மாறி இருக்காரு ரிஷப் பண்ட். 2024 T20 உலகக்கோப்பை தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்ட போது அதுல ரோஹித் சர்மா கேப்டனாகவும் ஹார்திக் பாண்டியா துணை கேப்டனாகவும் அறிவிக்கப்பட்டாங்க. அப்பவே சில ரிஷப் பண்ட துணை கேப்டனா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு காரணம் அவர் சில தொடர்கள்ல இந்திய அணியை வெற்றிகரமா வழி நடத்தி இருக்காரு. அது மட்டும் இல்லாம கேப்டன்சி தோனியை போன்ற ஒரு உள்ளுணர்வை சார்ந்து இருக்கும். டோனிய பின்பற்றுபவர் அப்படின்றதால ரிஷப் பண்ட துணை கேப்டனா அறிவிக்கணும் அப்படின்னு குரல்கள் எழுந்திருந்தது. இந்த நிலையில வங்கதேச அணிக்கு எதிரான பயிற்சி போட்டியின் போது நடந்த சில சம்பவங்கள் ரிஷப் பண்ட் தான் இந்திய அணியோட வருங்கால கேப்டன் அப்படின்றத சொல்லாம சொல்லிருக்கு. இந்த போட்டியில ரிவ்யூ கேட்டது மட்டும் இல்லாம ஃபீல்டிங் நிறுத்துறது, பந்து வீச்சாளர்கள் என்ன திட்டத்தை பயன்படுத்தணும் அப்படின்ற ஆலோசனைகளை கேப்டன் ரோஹித் சர்மாக்கு கொடுத்த வண்ணம் இருந்தது ரிஷப் பண்ட் தான். துணை கேப்டன் ஹார்திக் பாண்டியா ரோஹித் சர்மாக்கு கிட்ட கூட நிக்கல. இந்த காட்சிகளை பார்த்த போது ரிஷப் பண்ட் தான் இந்திய அணியோட அறிவிக்கப்படாத துணை கேப்டன் அப்படின்ற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாம இந்திய அணியோட கேப்டனா வரக்கூடியவங்க இந்திய ரசிகர்களோட ஆதரவையும் பெற்றுக்கணும். கடந்த 15 ஆண்டுகள்ல டோனி, விராட் கோலி, ரோஹித் சர்மா போன்ற வீரர்கள் வந்து இந்திய ரசிகர்களோட பேராதரவை பெற்றிருந்தாங்க. அந்த வகையில பார்த்தா ஹார்திக் பாண்டியாவை விட ரிஷப் பண்டுக்கு ரசிகர்கள் மத்தியில ஆதரவு வந்து அதிகமாவே இருக்கு. அவர் வங்கதேச அணிக்கு எதிரான போட்டியில பேட்டிங் பண்ண களமிறங்கிய போதும் அதுக்கப்புறமா அரைச்சதம் அடிச்சிட்டு வெளியேறின போதும் ரசிகர்களோட வரவேற்பும் ஆரவாரமும் பெரிதாகவே இருந்தது. இதனால ரசிகர்களோட ஆதரவு அவருக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். ஹார்திக் பாண்டியா கேப்டன் ஆகும் கனவுக்கு ரிஷப் பண்ட் வந்து பெரிய முட்டுக்கட்டியா இருப்பார் அப்படின்றதுல எந்த சந்தேகமுமே இல்ல. இது போல சுட சுட ஸ்போர்ட்ஸ் நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.